எந்த தருணத்துல நம்ம மனைவிக்கு ஒரு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு உணர்ந்த தருணம் என்ன? கல்யாணம் ஆகும்போது சார். கல்யாணம் ஆனப்பவே. ஆமாம் சார். வாவ். யூடியூப்பை பார்த்து டியூப் போட முதல்ல கற்றுக்கிட்டா சார். டீ போடுறதுக்கே யூடியூப் பார்த்தா ஆமா, கத்துக்கிட்டாங்களா? கத்துக்க வேண்டியது அவங்க தானங்க. இல்லை அவங்க கற்றுக்கிட்டாங்க. எப்படின்னா எப்படி ஹஸ்பண்ட்டை சொல்லி நம்ம வேலை வாங்கலாம்னு கற்றுக்கிட்டாங்க. உங்களுடைய அடிமையை செல்லமாக எப்படி கூப்பிடுவீங்க? வாடா போடா. அவ்வளவுதான். டேய் நாயே, என்னடா இது சொல்ல கேட்க மாட்டேன் சித்தி, இங்க வாடா. செல்லமா கூப்பிடுறது ஓகே. நாயன் கூப்பிடுறத பத்தி உங்களுடைய மேலான கருத்து என்ன? அதையும் செல்லமாக எடுத்துக்க அதையும் வேண்டியது. செல்லமா எடுத்துக்க வேண்டியது. இதுல என்ன இருக்கு? கல்யாணம் பேராவது சொல்லலாம்ல. பேர் சொல்ல ஏய் 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 வாடா. ஆனா வந்து அவர் பைக்கை பொத்துறப்பல ஐயோ அவசரத்தை சொல்லி மானத்தை வாங்கிறாதீ. இப்போ வந்து லேட்டஸ்டா வந்து குட்டி குஞ்சா கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். எவ்ரி வீக் வந்து காலில் விழுந்துட்டு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் காலில் விழுந்துட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் கூட தவறுனதே இல்லை. அவருக்கு முன்னாடியே நான் போயிடணும்னு நினைக்கிறேன் சார். என்ன ரீசன், அவர் இல்லாத ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க முடியும். அவர் இல்லை அப்படின்னு முன்னாடியே நான் தெரியுது அப்படின்னாலே அதுக்கு முன்னாடியே நான் போயிடுவேன். இது சத்தியம். இந்த தடவை வந்து என்னோட பேச்சு எதுவுமே கிடையாது, ஒன்லி ஆக்ஷன் தான். ஓகே, டைரக்டா ஒரு காட்சி மூலமா இந்த எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு ட்ரெய்லரை பார்த்துடலாம். நேரம் நெருங்கி விட்டது. இன்னும் சில வினாடிகள் தான் வில்லிலிருந்து புறப்படும் அம்பு போல் இருக்க வேண்டும். ஆரம்பிக்கலாங்களா? கோகு கோகுமா எந்திரிங்க. ஐயோ, ஆரம்பமே அசத்தலா இருக்கேடா. Few moments later. பாப்பா பாப்பா, மணி 9 ஆயிடுச்சு பாப்பா, எழுந்துரு பாப்பா. எல்லாம் ஒரு கனவு சித்தப்பா, அதை விடு. அண்ணே என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, கணவனே கண்கண்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிவினர், இன்னொரு பக்கம் மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பிரிவினர். ஓகே, எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? மனைவிக்கு அடிமையாவே இருக்கிறோம் அப்படின்னு உணர்ந்திருப்பீங்க. இந்த மொமெண்ட்ல நான் வந்து மனைவிக்கு அடிமையா இருக்கிறோம், ஆலம்பனார் அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நீங்க ஒரு இடத்துல நினைச்சிருப்பீங்கல்ல, அது எந்த இடம்? எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ். ஓகே, அதுவே உணர்ந்துட்டீங்களா? இல்ல தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நான் திருப்பதி சென்னை வந்ததுக்கு அப்புறமா காலையில எந்திரிப்பாங்க, ஒரு 7 மணிக்கு எந்திரிப்பாங்க. ரூம்ல இருந்து எந்திரிச்சு ஹாலில் போய் சோஃபால படுத்துருவாங்க. நான் ரூம்ல படுத்துட்டு இருப்பேன். எந்திரிச்சிட்டாங்க, வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு நான் கொஞ்சம் இன்னொரு 1/2 hour படுத்துட்டு இருந்தேன்னா, ஒரு 1/2 hour செஞ்சு வந்து பார்த்தா இவங்க 1 hour சோஃபால தூக்கிட்டு இருப்பாங்க. உனக்கே நல்லா இருக்குதா? நான் எல்லாரும் மனைவிக்கு ஒரு அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கோம்னு உணர்ந்த தருணம் என்ன? கல்யாணம் ஆகும்போது சார். கல்யாணம் ஆனப்பவே. ஆமாம் சார். வாவ், ஃப்ராங்கா ஒத்துக்கிட்டப்பல மனுஷனா. பட் உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது சார் இப்போ எப்படின்னா, கொரோனாவுக்கு எல்லாரும் பயந்து போனோம், வீட்டுக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். எனக்கு நான் கொரோனாவுக்கு வீட்டுக்கு போய் ஒளியும் போகும்போது எங்க என்ன பண்ணிட்டாங்க, மேரேஜ் பண்ணி வச்சிட்டாங்க. அம்முக்கு டும்முக்கு அமால் டுமால் தான். ஏதாவது ஒரு வேலை, நமக்கு சமைக்க தெரியாது, யூடியூப்பை பார்த்து டியூப் போட முதல்ல கற்றுக்கிட்டா சார். டீ போடுறதுக்கே யூடியூப் பார்த்தா ஆமா, கத்துக்கிட்டாங்களா? நானே சொல்லி கொடுத்தேன். அப்புறம் நீ தான் சொல்லி கொடுக்க, நீயே நல்லா டீ போடுவேல, நீயே போடு. வச்சாடா ஆப்புன்னு நினைச்சுக்கிட்டேன் நான். அப்படியே டீல ஆரம்பிச்சு ரைஸு, சாம்பார், ரசம். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப கத்துக்க வேண்டியது அவங்க தானங்க. இல்லை அவங்க கற்றுக்கிட்டாங்க. எப்படின்னா எப்படி ஹஸ்பண்ட்டை சொல்லி நம்ம வேலை வாங்கலாம்னு கற்றுக்கிட்டாங்க. ஓகே, உங்களுடைய அடிமையை செல்லமாக எப்படி கூப்பிடுவீங்க? வாடா போடா. அவ்வளவுதானா? அதுக்கப்புறம் ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இப்ப அவங்க அம்மா கூப்பிடுறாங்க இல்லையா, வாடா போடா நாயே, அது மாதிரி அவங்க அம்மா தாய்க்கு பின் தாரம் அந்த மாதிரி. ஓ, இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. செல்லமா கூப்பிடுறதா இருந்தா செல்லோன்னு கூப்பிடுவேன், பட்டுன்னு கூப்பிடுவேன். கோவமா இருந்தா லூசு பையலேன்னு கூப்பிடுவேன். லூசு பையலே. அப்புறம் வெண்ண மவனேன்னு வெண்ண கூப்பிடுவேன். மவனே. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. கோவமா இருந்தா டே நாயே. அவர் பேர் தான் என்ன? விக்கின்னு கூப்பிடுவேன். செல்லமா கூப்பிடுறது ஓகே. நாயன் கூப்பிடுறத பத்தி உங்களுடைய மேலான கருத்து என்ன? அதையும் செல்லமாக எடுத்துக்க வேண்டியது. அதையும் செல்லமா எடுத்துக்க வேண்டியது. இதுல என்ன இருக்கு? கல்யாணம் ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன எப்படி கூடுவீங்க? ஃப்ராடுன்னு சொல்வேன். ஃப்ராடு. முக்கியமா ஒரு வேர்டு, ஒரு மொபைல் பார்த்துட்டு சந்தோஷமாலாம் இருந்தாருன்னா, சந்தோஷமா அப்படி போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். துமிட்டு மாடு போறான் பார் அப்படின்னு. நல்லா இருக்கேன். ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையில கூப்பிட்டுருந்தா கூட ஏதோ ஒரு அர்த்தம் ஏதாவது தெரிஞ்சிருக்கும் போல இருக்கு அப்படின்னு. இது என்ன அர்த்தம்னே தெரியல, என்ன மாடுன்னு கூட தெரியல, என்ன மாடு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது.
ஆனா இதுதான் பெருசை. சரி ஓகே, உங்களுக்கு என்னன்னு சொல்லி கூப்பிடணும்னு ஆசை? இல்லை பேராவது சொல்லலாம், பேராவது சொல்லலாம்ல. நான் இருக்கிற வரை சாத்தியமே கிடையாது, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. பேர் சொல்லலாம். ஏய் 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 வாடா. இதுக்கு பேர் எங்கள் அப்பத்தா சொல்லுவோம் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு சொன்னா, இது ஒரு கால கொடுமை, அனுபவிச்சுக்க வேண்டியதான், வேற என்ன பண்ணுறது. அவர் பைக்கை பொத்துறாப்புல, ஐயோ அவசரத்தை சொல்லி மானத்தை வாங்கிறாதடி. இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக வந்து குட்டி குஞ்சா கூப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். என்னை பார்த்து சிரிக்கிறாரு, எனக்கு தெரியுது நீங்கள் எது சிரிக்கிறீங்கன்னு. நக்கல். நீங்கள் எப்படி உங்கள் கணவரை கூப்பிடுவீங்க? சார் மேக்ஸிமம் சாமி தங்கம் அப்படின்னு தான் கூப்பிடுவேங்க சார். வாசாமி போசாமி, குழந்தையிலே அப்படி தான் கூப்பிடுவேன். இதெல்லாம் கேட்டால் அலர்ஜியாக இருக்குமே, கடுப்பாக இருக்குமே, எரிச்சலாக இருக்குமே. ஓகே, வேற அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். யாரை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரிஞ்சதுல? இந்தா அங்கே உட்காந்துருக்காங்கல்ல. ஏன் இல்லை, அவங்க பேசுகிற அந்த பேர்ட் வேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி அவர் மேனேஜ் பண்ணுறாருன்னு தெரியலை எனக்கு. எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பா வருது, எனக்கு அவர் பார்த்தா சிரிப்பு வருது, உள்ள அழுவியா இருக்குது. இந்த பிளாக் டிஷர்ட் அவரு சார், அவங்க ஒய்ஃப் எப்படி கூப்பிடுவாங்க ஏ அப்படின்னு சொல்ற டோன்லயே தெரியுது சார் அவர் எவ்வளோ பாவப்பட்டிருக்காரு. என்னப்பா பண்ண சொல்ற முருகன், ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. எனக்கு ஒரு ரீசெண்டாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஸோ அந்த ஆக்சிடென்ட் 2 இயர்ஸ் ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்கிட்டாருங்க சார். அதுக்கப்புறமேட்டு இன்னைக்கு வரைக்குமே அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. வீட்டில் அவங்க சொன்ன மாதிரி கணவரே கண்வெண்ட தெய்வம் சொல்றதுனால நாங்கள் அவருக்கு அடிமை அப்படி எதுவும் இல்லை இப்போ வரைக்கும். மனைவிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, 2 இயர்ஸ் பார்த்துக்கணும்னு மிலிட்டரியில் இருந்த வேலையை வாலண்டரி ரிட்டையர் சர்வீஸ் வாங்கிட்டு இங்கே வந்து தனியாக பிஸ்னஸ் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அப்படியே. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன் எனக்கு தெரிஞ்சு 100 தடவை ஐ லவ் யூ சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சொல்லிடுவோம். அதே மாதிரி காலைல வீட்டுக்குள்ளே தான் இருப்போம், பட் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் வந்து குட் மார்னிங் ஐ லவ் யூ தங்கம் செல்லம் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுற மாதிரி அந்த போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது என்னன்னா, இது சூப்பர். 15 இயர்ஸுமே வந்து நான் ஒரு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் இருக்கேன். சும்மா செவ்வாய் வெள்ளி தவறாமல் வந்து அவர் மாங்கல்யத்தில் போட்டு வச்சு எனக்கு நான் எவ்ரி வீக் வந்து காலில் விழுந்துட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் காலில் விழுந்துட்டு தான் இருக்கேன். உன்னை உங்கள் அம்மா அப்பா நல்லா வளர்த்துருக்கா, மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கும் உனக்கு. ஒரு நாள் கூட தவறுனதே இல்லை. அவருக்கு முன்னாடியே நான் போயிடணும்னு நினைக்கிறேன் சார். என்ன ரீசன், அவர் இல்லாத ஒரு நிமிஷம் கூட நான் இருக்க முடியாது. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டதை விட என்னை அதிகமாக அவர் பார்த்துக்கிறாரு. சொல்லியா, நாளைக்கு பொசுக்குன்னு எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா நீ தாங்குவியா? உன்ன என் மாதிரி யாராலையும் பார்த்துக்க முடியாது தெரியும்ல. எனக்கு அவர் இல்லாத லைஃப் வந்து இல்லை, அவ்வளோதான். அவர் இல்லை அப்படின்னு முன்னாடியே நான் தெரியுது அப்படின்னாலே அதுக்கு முன்னாடியே நான் போயிடுவேன். இது சத்தியம். இருக்க கூடுறதுனாலுமே என்னால் மறக்க முடியாத விஷயம். குழந்தை மாதிரி நீ என்ன தப்பு பண்ண மாட்டேன். எங்கள் அப்பா மாட்டே நான் சொல்லியிருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு எங்கள் அப்பா அம்மா கூட முக்கியம் கிடையாது, எனக்கு இவர் தான் முக்கியம். அவங்க இன்ஃபேக்ட் அவங்க இல்லைனா அப்படின்றத விட அது கூட எனக்கு அவ்வளோ ஃபீலாக இருக்குமான்றது தெரியாது. இவர் இல்லை அப்படின்ற விஷயத்தை என்னால் கேட்க கூட முடியாது, பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். இஷ்டம் இல்லை, அது என் காதில் விழறதுக்கு முன்னாடி என் உயிர் மேலே போயிடும். இதுதான் அவருக்கு நான் கொடுக்க போகிற பெரிய. வருஷம் என் மனைவிக்கு முடியல, நான் வரேன்னு சொல்லி விஆர்எஸ் வாங்கி தான் மனைவி 2 வருஷமா பார்த்துக்கிட்ட உங்களுக்காகவும் ஒரு சின்ன பரிசு நான் கொடுக்க விரும்புகிறோம். வாங்க கொண்டு வாங்க. பிடிவாதம், திமிரு, கர்வம் எதுக்கோ முக்கியத்துவம் கொடுக்குற நாம மனுஷங்க உணர்வுல மதிக்கிறதே இல்லை. நமக்கே நாளைக்கு ஏதாவது நாய் படுத்துட்டா பக்கத்துல உட்காந்துட்டு கண்ணீர் வடிச்சிட்டு மூத்திரம் அல்ல போற ஜீவன் நம்ம பொண்டாட்டி தானே. இதெல்லாம் யோசிச்சுதான் நான் என்னையே மாத்திக்கிட்டேன்.